அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுரை ஆதீனத்திடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தான் உறங்கிக் கொண்டிருந்த போது விபத்து நிகழ்ந்ததாக ஆதீனம் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். மதுரை ஆதீனத்துக்கு அதாவது 2 முறை சமன் கொடுக்கப்பட்டது. 2 முறை சமன் கொடுக்கறதுல அவர் முதல் முறை சம்மனுக்கு ஆஜராகவில்லை. ஆனால் 2வது முறை சம்மனுக்கு அவருடைய வழக்கறிஞர் ஆஜராகி பதிலளித்திருந்தார். அதன் பிறகு ஆதீனத்திடம் சைபர் கிரைம் போலீசார் நேரிலே சென்று விசாரணை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில தான் அவர்கள் நேற்று சென்று விசாரணை நடத்தினார்கள். எதற்காக இந்த சம்மன், எதற்காக இந்த விசாரணை என்றால், அவர் சென்னை நோக்கி கொண்டிருந்த போது அவர் கார்ல விபத்து ஒன்று ஏற்பட்டது. அந்த விபத்தின் போது அவர் மத ரீதியாக, அது மட்டும் இல்லாம 2 சமுதாயத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில அவர் பேசியது, அந்த விபத்து ஒரு பெரிய அளவுல வைத்து அவர் பேசியது காரணமா தான் தற்போது அவருக்கு சம்மனும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தீவிரவாதிகள் தன்னை தாக்க வருவதாக, உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லிட்டு அவர் பேசியிருந்தார். அதன் காரணமாக அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது சைபர் கிரைம் போலீசாரால். விபத்து ஏற்படும் போது தான் உறங்கி கொண்டிருந்ததாகவும், அது மட்டும் இல்லாம விபத்து நடந்ததுமே நான் அந்த டைம்ல நான் உடனடியாக பதற்றம் அடைந்து விட்டேன். விபத்தை ஏற்படுத்தியவர் காரில் உள்ளாடியிருந்தவர்கள் இருந்தார்கள், அதை வைத்து நான் அவ்வாறு பேசினேன். தவறாக நான் எதுவும் பேசவில்லை. கார் விபத்து விவகாரத்துல இந்த மத ரீதியான மோதலை ஏற்படுத்தும் விதமாக பேசியது காரணமாக தான் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்தியதில் இந்த மாதிரி பதில் மதுரை ஆதீனம் கொடுத்திருக்கிறார். இதன் அடிப்படையில அவர் என்ன பதில் கொடுத்தாரோ அதை அறிக்கையாக தயாரித்து உயரதிகாரிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். விசாரணை மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்றால் அதற்கு ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாகவும் சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது கொடுத்திருக்கிற பதிலை வைத்து, அதாவது மதுரை ஆதீனம், தான் விபத்து நடக்கும் போது நான் உறங்கி கொண்டிருந்தேன், எழுந்து பார்க்கும் போதுதான் அவர்கள் உள்ளாடிந்ததை நான் பார்த்திருந்தேன், அதை வைத்துதான் நான் பேசிவிட்டேன், தவறாக ஒன்றும் பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஆதீனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக சைபர் கிரைம் போலீசார் மீண்டும் விசாரணை செய்ய அவரிடம் திட்டம் தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.